வாப்பா கார்த்தி, ஒரு கிளாஸ் டீ குடிக்கிறியா? ராத்திரியெல்லாம் நல்ல தூக்க மாட்டேக்குது பையனுக்கு. ம் ஆமாம்மா, நல்ல மொட்டை மாடியில் கொசு கட்டியில் அப்படியே சோகமா தூக்கம் வந்தது தெரியுமா? என்னப்பா ரொம்ப கொசு கடிச்சுதா சாமி? ஓய் அம்மா, அப்படியே சோகமா மூஞ்சி வச்சுட்டு உடனே ஒரு ஆக்டிங் விட்டுருவியே. பேசாம சிரிச்ச முகமாயிருமா காலையில. சரிடா கார்த்தி, புதுசா கல்யாணமானவீங்கள குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். அவங்க அப்பனை மாத்தாலேருந்தே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நாள் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாமா? ஓ அப்படியாம்மா, சரிம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. சரி சாமி, இன்னைக்கு நாளைக்கு எனத்துக்கு நாளை கடத்திட்டு நான் இன்னைக்கே எல்லாம் ஏற்பாடு பண்றேன். போய் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்கல் வச்சு போட்டு வந்துடலாம். என்ன அம்மா அதெல்லாம் சரிதான். ஆனா யாரோட குலதெய்வ கோயிலுக்கு போறது முதல்ல? அட, இதை பற்றி நான் யோசிக்காம விட்டுட்டேன். நான் நம்ம கோயிலுக்கு போகிற நினப்பிலேயே இருக்கிறம்போ. அம்மா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளை வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு தான் போவாங்க, அப்படிதானம்மா? ஆமாண்டா கார்த்தி. அடடே பிரியா, மாப்பிள்ளை வாங்குவாங்க. அத்தை குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன தருண், நைட்டெல்லாம் நல்ல தூக்க மாட்டேக்குது. டேய் பேசாமல் இருக்க மாட்டே நீ. ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குங்க ஆன்ட்டி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேங்க ஆன்ட்டி. என்னப்பா இது, வெடிஞ்செந்திரிச்ச உடனே வேலை இருக்குதுங்கிறீங்க? அப்படியெல்லாம் போகக்கூடாது தம்பி. நீங்கள் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போகணும். குலதெய்வ கோயிலுக்கு போய் போட்டு வந்துட்டு அப்புறம் எங்கேயோ போங்க. என்ன? ஓ அப்படியாங்க ஆன்ட்டி. இல்லைங்க ஆன்ட்டி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க ஆன்ட்டி, அதான் சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடலாமேன்னு பார்த்தேன். அத்தை யாரோட குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்க அத்தை? முதன் மாப்பிள்ளை வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும். ஆமாம் தம்பி, உங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது? அங்கேயே போயிட்டு வந்துடலாங்களா? ஆன்ட்டி அது வந்து எங்கள் குலதெய்வ கோயில் ஒரு 2 டைம்ஸ் தான் நான் போயிருக்கேன், பட் ரொம்ப லாங்குங்க ஆன்ட்டி. அதுக்கு நீ என்ன தம்பி பண்ணுறது? போயிட்டு வந்துடலாம் ஒரு 8. உங்கள் கோயிலுக்கு தான் கண்டிப்பாக போகணும் முதல் தடவை. ஹலோ, வீட்டில் யாருங்க? வெளியில் வாங்க. ஒரு தடவை கூப்பிட்டா காதில் கேட்காது, வெளியில் வாங்க. எவடி அது வேட்ட வேடியால் இப்படி வந்து வாழ்வாளுன்னு கத்திட்டுக்கிற? இதை வர நிறு. ஆன்ட்டி ஆன்ட்டி இருங்க ஆன்ட்டி, நான் பார்க்குறேன். அது எனக்கு என்னவோ எங்கள் அம்மா வாய்ஸ் மாதிரி கேட்குது. இருங்க ஆன்ட்டி, நானே பார்க்குறேன். என்ன தருண் சொல்றீங்க? என்னது உங்க அம்மா வாய்ஸா? யாரா இருந்தா எனக்கு என்ன? என்ன இந்த கத்து கத்திட்டு இருக்கிற? இத வர நிறு. ஆன்ட்டி ஆன்ட்டி இருங்க ஆன்ட்டி, நானும் வர்றேன். யாருமா நீ? எதுக்காக இப்படி வந்து கத்திட்டு இருக்கிற? வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு யாருமா நீ? வாயா பெரிய மனுஷா, நீதான் இந்த வீட்டு ஓனரா? ஏய் யாருமா நீ? அறிவில்ல உனக்கு? ஒரு சென்ஸ் வேண்டாம்? எதுக்காக இப்படி வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு இப்படி கத்திட்டு இருக்கிற? யூ ஸ்டூபிட். யாருக்கு மேன் சென்ஸ் இல்ல? உனக்கு தான் சென்ஸ் இல்ல. ஒரு மேனஸ் தெரியாது உனக்கு? யாருக்குடி சென்ஸ் இல்ல? அறிவு கட்டவள. இத வர நிறு. ஐயோ மம்மி, கார்த்திக், பிரியா, இது எங்க அம்மா. என்ன தருண் சொல்றீங்க? அவங்களுக்கு எப்படி நம்ம இங்க இருக்கிறது தெரியும்? ஆமா தருண், எப்படி அவங்களுக்கு நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு தெரியும்? அதுவும் எங்க வீடு எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதுதான் கார்த்திக், எனக்கும் தெரியல. அது சரி, எங்க அம்மாக்கா தெரியாது. ஐயோ. ஏய் அறிவு கட்டவள, அறிவு இருக்குதாடி உனக்கு? திறந்தோட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி வந்து நுழைஞ்சிட்டு யார் ஸ்டூபிட் நான்சென்ஸ் சென்ஸ் இருக்குதா நாய் பேசிட்டு இருக்கிற? ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிரு. யூ ஸ்டூபிட். ஒரு மேனஸ் தெரியாது உனக்கு? இப்படி என் பையனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு நல்ல கும்மி அடிச்சு கூத்தடிச்சிட்டு என்ன பார்த்து சென்ஸ் இல்லைன்னு சொல்றியா நீ? யூ பிளட்டி நான்சென்ஸ். அடிங்க ஓங்கி நாளா புட்டன்னா செகனி திரும்பிட்டு போயிரு. யாரை பார்த்துட்டு பிளட்டி நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற? மரியாதையை வெளியில போ. யாரடி உன் பையனை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிறா? நான் அடக்கி பேசு. ஐயோ ஆன்ட்டி கோவப்படாதீங்க ஆன்ட்டி, அது எங்க அம்மாங்க ஆன்ட்டி. ஓ, நீங்க தான் இந்த தம்பியோட அம்மாவா? சரி சரி சரி, எதுவாக இருந்தாலும் வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம். இங்க பாருங்க, உங்க கூட உட்காந்து நான் பேசுறதுக்காக நான் வரல. என் பையனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன், அவ்வளோதான். என்னம்மா நீங்க சும்மா என்னக்குள்ள கை வச்ச மாதிரி குதிச்சுட்டே இருக்கிறீங்க? சும்மா வந்து உட்காருங்க வாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? தள்ளுங்க அந்த பக்கம். ஏண்டா வீட்டில் டேடி இல்லாத டைமா பார்த்து நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்து நிக்கிற? உன்ன மம்மி எதுக்காக இப்ப அடிக்கிறீங்க?
அட என்னம்மா நீ இப்படி தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை கை நீட்டி அடிக்கிறிய, உனக்கு அறிவு இருக்குதா? இதை பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரல. பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்குது, இல்ல அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்டேன். அட என்னம்மா நீ சும்மா தையத்தக்கான்னு குதிச்சுட்டே இருக்கிற, பேசாம பொறுமையா இரு கொஞ்சம். இங்க பாருங்க, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, பேசாம தள்ளி நில்லுங்க. மம்மி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மம்மி. உன்கிட்ட பேசினால வேலைக்கு ஆகாது, தள்ளிட அந்த பக்கம். ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? பார்க்கறதுக்கு அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்னென்ன வேலைத்தனமெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ, ஸ்டூபிட். ஆன்ட்டி எங்களை மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி. யூ நான்சென்ஸ். உன்னை மன்னிக்கிறதா? உங்களுக்கெல்லாம் ஒரு பணக்கார பையனை பாத்திரக்கூடாதே, அப்படியே வளைச்சு போட்டு இழுத்துட்டு வந்துடுவீங்களே, இடியட். உன்னை அடியே அடியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கு அறிவு இருக்குதா? ஒரு பொட்ட பிள்ளைகிட்ட என்ன நாய் பேசணும்னு தெரியாது, என்ன நாய் பேசிட்டு இருக்கிற நீ? ஒரு பொட்ட பிள்ளைக்கு அடுக்கு ஒடுக்கமா எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. நல்ல பணக்கார பையனை பார்த்தா நல்ல வசதியா வாழலான்னு நல்ல மயக்கி இழுத்து கைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இப்படி வந்து எங்கிட்ட டிராமா போட வேண்டியது. யூ ஸ்டூபிட். ஐயோ அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஏய், பேசாம அந்த பக்கம் போய் நின்று, இல்ல அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏண்டி நல்ல வசதியான பணக்கார பையனா பார்த்துட்டா நல்ல நோகாம ஜாலியா ராணி மாதிரி இருக்கலான்னு சொல்லி பார்த்தா உடனே மயக்கி போட்டுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் டிராமா போட வேண்டியது. அறிவு இருக்கா உனக்கு? ஹலோ ஆன்ட்டி, என்ன நீங்க ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீ யாருடா பொடிப்பையில? பேசாம தள்ளி நில்லு. யார் பார்த்துட்டு பொடி பையங்கிற? உன்னை ஓங்கி விட்டன கண்ணங்கண்ணமெல்லாம் பழுத்துட்டு போயிடுவேன். இங்க வருமா, உனக்கு நீ அவ்வளவுதான் மரியாதை. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசுற மாதிரி இருந்தா பேசு, இல்லைன்னா பேசாம அந்த வழி பார்த்து கிளம்பு முதல்ல. ஏண்டா இப்படி யார் யார் முன்னாடியோ என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினியா நீ? உன் டேடி வரட்டு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுமா. என்னடா நீ அவளை கண்டாலே ஆகாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கேன். நீ உன்னை இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏய் இங்கே பாருடி, ஒழுங்கு மரியாதையை தாலியெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மகனை எப்படி கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் சொல்கிறது புரிஞ்சுதா உனக்கு? ஐயோ ஆன்ட்டி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி. அம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அது இதுங்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையா தான் பேசுங்களேங்கம்மா. ஏய் நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, நிஜமாலுமே நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பையன். உன்னை அது இதுன்னு பேசி மயக்கி உன்னை இப்படி இழுத்துட்டு வந்து வச்சுருக்காங்க, உனக்கு எதுவும் தெரியாது. பேசாமல் இரு நீ. அம்மா என்ன யாரும் கம்பல் பண்ணி மயக்கி இங்க கூட்டிட்டு வரலம்மா, நான் தாம்மா பிரியாவை கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன். நீ சும்மா இருடா, உனக்கு எதுவும் தெரியாது. நீ ஒரு விளையாட்டுத்தனமான பையன், அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை இப்படி மயக்கி வச்சிருக்கா இவ. ஆமாண்டி ஆமாம், உன்ற பையனுக்கு வாயில் விரல் வச்சாலும் கூட கடிக்க தெரியாது, அதான் எங்கள் உள்ள மயக்கி கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறா. மரியாதையாக வெளியில் போடி. யூ ஸ்டூபிட். யாரை பார்த்து வேர்டை போடிங்கிற? யூ பிளட்டி இடியட். இந்த கும்பல் எல்லாத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள ஏத்துறனா இல்லையான்னு பாரு. ஹலோ ஆன்ட்டி, என்ன நீங்க போனா போதுன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? முடிஞ்ச போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்களும் பாத்துக்கிறோம். அதானே, என்னம்மா போனா போதுன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதையும் தான் நாங்களும் பாக்குறோம். ஓ உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என் ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட தகுதி என்னன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ்ல அப்படியே அள்ளி கொண்டு போய் ஜெயில போடுறனா இல்லையான்னு பாரு. கிழிப்ப நீ, அதையும் தான் பார்க்கலாம். முதல்ல வெளியில போடி. டேய் தருண், அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்ல? பேசாம என் கூட வரல, எல்லாத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி எல்லாத்தையும் உள்ள தள்ளிவிட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுவ, ஜாக்கிரதை. ஐயோ அம்மா ப்ளீஸ்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா, யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்கம்மா. யாரும் என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வரல, நான் தாம்மா விருப்பப்பட்டு பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டேன், ப்ளீஸ்மா.
இதை பாடுறா, நீ வயசு கோளாறுல பேசிட்டு இருக்க. நீ ஒரு குழந்தை மாதிரி அதை நல்லா பயன்படுத்திட்டு இந்த கும்பல் உன்னை மயக்கி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கு. எல்லாமே காசு பணத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுட்டு பேசாம என் கூட வா. ஆமாம்மா, நீ தான் ரொம்ப பணத்தை பார்த்துருக்குற. எங்ககிட்ட வல்ல என்ன இருக்குது? பேசாம வெளியில போ. நீ தான் ரொம்ப பெரிய பணக்காரியாச்சே, போய் கம்ப்ளைண்ட் கொடு. அதைத்தான் நாங்களும் பார்க்குறோம். ஐயோ ஆண்டி, நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க ஆண்டி. எனக்காக பேசாமல் இருங்க ஆண்டி. ப்ளீஸ்ங்க ஆண்டி, நான் பேசிக்கிறேங்க ஆண்டி. ஏய், என்ன நீ ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாம்? யார் இந்த பொம்பளை? இவகிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு கெஞ்சிட்டு இருக்க. சிச்சி சிச்சி சிச்சி. ஹலோ, என்ன நீங்க போனா போதுன்னு பார்த்தா ஓவரா ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டேட்டஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை விட டபுள் மடங்கு நாங்களும் பணத்தை பார்த்தவங்க தான். என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? அந்த பொம்பளை இந்த பொம்பளைங்கிறீங்க. பேசாம மரியாதையா வெளியில போங்க. கெட் அவுட். டே பொடி பையிலே, பேசாம வாயை மூடிட்டு நின்னுட்டுரு. இதுக்கு மேல ஏதாவது பேசின அப்புறம் பல்லக்கில எல்லாம் உளுத்திடுவோம் பார்த்துட்டுரு. ஐயோ அம்மா, கொஞ்சம் பேசாம இருங்கம்மா ப்ளீஸ்மா. தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து வெளியில போயிருங்க ப்ளீஸ். அம்மாவைவே வெளியில போன்னு எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டேல்ல. உன்னை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க இந்த கும்பல். இந்த கும்பல் எல்லார்த்து மேலேயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லார்த்தையும் பிடிச்சி உள்ள தள்ளிட்டு உன்னை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போவேண்டா தருண். என் பையனைவே எனக்கு எதிராக திருப்பி வச்சிருக்கீங்கள. அடியே, என் பையனை இந்த அளவுக்கு வளைச்சு மயக்கியா வச்சிருக்கேன். என் பையன் ஒரு குழந்தை மாதிரி, அவனுக்கு எதுவும் தெரியாது. உங்கள் எல்லார்த்து மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு என் பையனை இங்கிருந்து நான் கூட்டிட்டு போவண்டி. உன்னை 1 மணி நேரத்தில் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அதையும் தான் பார்ப்போம். என்ன தம்பி இதெல்லாம்? இதுதான் உங்க அம்மாவா? என்னால நம்பவே முடியலையே. உங்களுக்கு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லையே. என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்க? ஐயோ ஆண்டி, எங்க அம்மா சொன்னதை செய்வாங்க ஆண்டி. அவங்களுக்கு பயந்துட்டு தாங்க ஆண்டி நானே பிரியாவை அவங்களுக்கு தெரியாம மேரேஜ் பண்ணிட்டேன். இப்ப எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அத்தை. அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அத்தை. நீ எதுக்கு பயப்படாம தைரியமா இருப்பியா? இந்த அம்மாளுக்கு மட்டும்தான் போலீஸ் தெரியுமா என்ன? நம்மளுக்கும் எல்லாம் அதெல்லாம் எல்லாத்தையும் தெரியும். இதுக்கெல்லாம் ஒண்ணு பயந்துட்டு இருக்காதீங்க. போய் ஆகிற வேலை பாருங்க, போங்க. அங்கிள் இல்லை அங்கிள், எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க அங்கிள். கண்டிப்பா எங்க அம்மா சொன்னதை செய்வாங்க அங்கிள். பேசாம எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காங்க, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன பண்றதுன்னு கேட்கலாமா அங்கிள்? என்ன தரும் நீங்க இதுக்கு இல்லாம பயப்படுவீங்க? இதெல்லாம் சாதாரணமா ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், விடுங்க பார்த்துக்கலாம். டென்ஷன் ஆகாம இருங்க. இல்லை கார்த்திக், எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக போலீஸ் இங்கே வருவாங்க பாருங்க. என்ன தருண் சொல்றீங்க நீங்க? அப்ப நிஜமாவே போலீஸ் வந்து என்ன கூப்பிட்டு போயிடுவாங்களா? என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்களா? நான் அப்படி சொல்லல பிரியா, கவலைப்படாம இரு, நான் பார்த்துக்கிறேன். இங்க வர பிரியா, இதுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்காத. அவ சும்மா பூச்சாண்டி கட்டிட்டு போறா. என்னதான் புடுங்குவாள புடுங்கிட்டு பார்த்து போடலாம். சரி சரி, காலையில எல்லாத்துக்கும் பசியாக போய் முதல்ல டிஃபன் செய்ய பார்வதி நீயே. சரி ஓகே தருண், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். நான் போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகணும். ஓகேவா? டேக் கேர். ஓகே கார்த்திக், பாய். தருண், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க. ஓகேவா? எதுவும் ஆகாது. ஓகே ஓகே கார்த்திக். தருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தருண். நீ கவலைப்படாமல் இரு பிரியா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா?